வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நூற்றாண்டு இது. இந்திரா என்று சொன்னாலே அவசர நிலை காலம்தான் நினைவுக்கு வருகிறது. ரேபரேலி தொகுதியில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவித்தவுடன் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்தார். இந்தியா முழுதும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தவர்கள் மிசா எனும் கருப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைக்கப்பட்டு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மிசாவின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டார்கள். தமிழ்நாட்டு சிறையில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அதற்காக விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த விசாரணை ஆணையம் தாக்குதல் நடத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியது. தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் குரல் வலைகள் நெரிக்கப்பட்டன. பல பத்திரிகைகள் முன் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. குறிப்பாக பெரியார் இயக்கத்தின் பத்திரிகையான விடுதலை பத்திரிகை, அந்த பத்திரிகையில் எந்த செய்தி போட வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஓய்வு பெற்ற பார்ப்பன அதிகாரிகளின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது நான் விடுதலை பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு இருந்தேன். பெரியார் பெயருக்கு முன்னால் தந்தை என்று போடக்கூடாது என்று தணிக்கை செய்தார்கள். சங்கராச்சாரி பெயருக்கு முன் ஸ்டேலஸ்டி போட வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். RSS இயக்கம் இந்தியா முழுவதும் தடைப்பட்டு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்ட RV சுப்பிரமணியம் தவே என்ற 2 பேரும் தமிழகத்தை ஒரு பார்ப்பன ராஜ்யமாக மாற்றி அமைத்தார்கள். குறிப்பாக RV சுப்பிரமணியம் என்கின்ற சங்கராச்சாரியனுடைய சீடர் தமிழகத்தினுடைய நிர்வாக அமைப்பையே முற்றிலும் குலைத்து ஒரு பார்ப்பன கட்டமைப்பை இறுக்கமாக உருவாக்கிவிட்டார். RSS இந்தியா முழுவதும் தடைப்பட்டு இருந்தாலும் கூட இந்த ஆளுநர் ஆட்சியின் ஆலோசகர்கள் தமிழ்நாட்டை ஒரு பார்ப்பன ராஜ்யமாக மாற்றுவதற்கு இந்திராவின் அவசர நிலை காலை துணை நின்றது என்ற கசப்பான நினைவுகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.